காக்கா குருவிகளை கவனிச்சு பாருங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. காக்கா குருவிகளுக்கு ஒரு கவலையும் இல்லைங்க. அது சந்தோஷமா ஆகாயத்துல பறந்து திரியுது. காக்கா குருவிக்கு அந்த சந்தோஷம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? அதுகளுக்கு பூமியில சொத்து சுகம் எதுவுமே கிடையாது. அதுகளுக்கு வீடு வாசல் கூட மரத்திலையும் மலையிலையும் தான் இருக்கு. எந்த மனுஷனுக்கு இந்த பூமியில சொத்து சுகம் அதிகமாச்சுதோ அவனுக்கு நிம்மதி போச்சுங்க. இந்த பூமியில உள்ள சொத்து சுகம் எல்லாம் அவன் இடுப்புல பாறாங்கல்ல கட்டின மாதிரிங்க. இந்த பாறாங்கல்லு அவனை பூமிக்கு நேராவே இழுப்புங்க. அவன் நிம்மதி ஆகாயத்துல பறக்க முடியாதுங்க. நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு கடவுள்கிட்ட கேளுங்க. பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. நீங்க கடவுளுக்கு பின்னால போங்க, பணமெல்லாம் உங்க பின்னால வரும். கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் தாங்க நிம்மதியே தரும். அந்த ஆசீர்வாதத்துல வியாதி வேதனை எதுவுமே இருக்காதுங்க. கடவுள் காட்டுற வழியில மட்டும் நீங்க வாழுங்க. நீங்க சொத்து சுகம் வேண்டாம்னு சொன்னாலும் கடவுள் உங்க தலைமையில வச்சிருவாரு. கடவுள் கொடுக்க ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. அப்படி நீங்களும் காக்கா குருவி மாதிரி வானத்துல பறந்து தெரிவீங்க.